வணக்கங்க. நான் உங்கள் உற்சவா. இன்னைக்கு ஒரு அருமையான கதை பார்க்கலாங்க. இன்னைக்கு கதை வந்து என்னன்னா, ஒரு விவசாயியும் கடவுளுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி வசிச்சுட்டு வந்தாராங்க. அவர் வந்து அந்த நிலத்தில் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாருங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து அறுவடை பண்ணுற சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, நிறைய மலைகள் பொழிஞ்சி அந்த பயிர்கள் வந்து சாஞ்சு போயிடுச்சாங்க. ஸோ உடனே இவருக்கு பயங்கர கோபங்க கடவுள் மேலே. கடவுளே, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணாராங்க, முறையிட்டாராங்க. ஸோ அவர் வந்து கடவுள் வந்து அந்த விவசாயியை சந்திக்க பூமிக்கு வந்தாராங்க. ஸோ வரும்போது இந்த விவசாயி வந்து அவர்கிட்ட சொன்னாராங்க, நீ ஒரு விவசாயியாக இருந்திருந்தா உனக்கு விவசாயியோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ தான் வந்து ஒரு கடவுளாச்சு, நீ செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு நீ நினைக்கிற. ஆனால் எப்போ வந்து பயிருக்கு தண்ணி தேவையோ அப்போ தண்ணி கொடுக்கறதில்ல, எப்போ தண்ணி தேவையில்லையோ அறுவடை சமயத்தில் பாரு, நீ மழையை பொழிஞ்சு பயிரெல்லாம் சாஞ்சு போய் கிடக்குது. ஸோ இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீ கொஞ்ச நாள் வந்து இந்த பொறுப்பை ஒரு விவசாயி கையில் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறாருங்க. கடவுளும் சரி ஓகே, நீ வந்து இப்போ இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ, இன்னையிலேருந்து நீ எப்போ தண்ணி கேட்குறியோ அப்போ தண்ணி கிடைக்கும், எப்போ காற்று கேட்குறியோ அப்போ காற்று கிடைக்கும், எப்போ சூரிய வெளிச்சம் கேட்குறியோ அப்போ உனக்கு வெளிச்சம் கிடைக்கும், நீ சாகுபடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடுறாங்க. இந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் திரும்ப பயிர் வந்து விதைக்கிறாங்க. அப்போது அந்த விவசாயி வந்து எப்போ தண்ணி கேட்குறாரோ அப்போ தண்ணி கிடைக்குதுங்க, எப்போ காற்று கேட்குறாரோ அந்த காற்று கிடைக்குதுங்க, எப்போ சூரிய வெளிச்சம் கேட்குறாரோ அப்போ அந்த வெளிச்சம் கிடைக்குதுங்க. ஸோ அவருக்கு பயங்கர சந்தோஷங்க. ஸோ பாரு, நான் வந்து பயிரை நல்லா வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து அந்த பயிர் வந்து ஆள் உயரம் வளர்ந்துச்சாங்க. நல்லா பெருசு பெருசாக முத்து முத்தாக நெல்லும் இருக்குதாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் அறுவடை சமயம் நெருங்கிடுச்சுங்க. ஸோ அறுவடை பண்ணும்போது அந்த பயிரை போயிட்டு அறுவடை பண்ணி ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த முத்து முத்தா இருக்கிறதுக்குள்ள நல்ல உள்ளுக்குள்ள அந்த நெற்கதிர்கள் இல்லையாங்க, வெளியில் உள்ள அந்த இது மட்டும்தான் இருந்துதாங்க. ஸோ இன்னும் 2 இடத்துல பார்க்கும்போதும் அதே மாதிரி தாங்க, மேலே டெவலப் ஆகிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நெற்கதிர்கள் இல்லையாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சி திரும்ப கடவுள்கிட்ட முறையிடுறாருங்க. கடவுள் திரும்ப வந்து பூமிக்கு வராருங்க. வரும்போது என்ன கடவுளே, இப்படி ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், நான் எப்பப்பெல்லாம் பயிருக்கு என்னென்ன தேவையோ அப்போ தானே கேட்டேன், கரெக்டாக தானே பயிர் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் அறுவடை சமயத்தில் இப்படி உள்ள ஒன்றுமே இல்லையே, நான் பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு கடவுள் சொல்கிறாராம், பயிருக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு சில இடங்களில் வறட்சியை கொடுத்தாதான் அது நீரை தேடி வேறு வந்து இன்னும் ஊடுருவ செய்யும். அப்போது இருக்கிற நீரை அது இழுத்து பிடிச்சிக்கும். இன்னொரு விஷயம், எப்போ வந்து தண்ணி தேவையில்லையோ அப்போ தண்ணியை கொடுத்து அது வந்து ஒரு காற்றுல ஒரு சாயை வச்சாதான் அது வந்து தன்னை அழிச்சிக்காம இறுக்கி மண்ணை பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி சில போராட்டங்களை அதுக்கு கொடுக்கும்போது தான் அது தன்னை காத்துக்கிறதுக்காக போராடி தன்னை தக்க வச்சுக்கும். இந்த மாதிரி தான் மனுஷங்களும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடைபெறாருங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுள் வந்து மனுஷங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருப்பாருங்க. நம்ம நினைப்போம், இப்போ இந்த கஷ்டம் எனக்கு தேவையா, நான் நல்லது தானே செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு நம்ம கடவுளை குறை சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம பக்குவப்படுறதுக்காக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து பக்குவம் அடைய முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.